வினாத்தாள் கசியவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, டிஎன்பிஎஸ்சி தலைவர் கொடுத்திருக்கும் விளக்கம் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கான வினாத்தாள்கள் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மையங்களுக்கும் அனுப்பி வைக்கும் பணியானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருவூலத்திலிருந்து வினாத்தாள்கள் என்பது அனுப்பி வைக்கும் பணிகள் இன்று நடைபெற்ற நிலையில் தனியார் பேருந்துகள்ல A4 ஷீட் ஒட்டி சீல் வைத்து இது பாதுகாப்பு என கூறி அந்த பேருந்துகள்ல இருந்து வினாத்தாள்கள் ஆனது தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள்ல இந்த தேர்வு வினாத்தாள்கள் என்பது கசிந்து வருவதாக ஏற்பட்ட ஒரு புகார் என்பது ஏற்கனவே இருக்கின்றது. இந்த நிலையில் மூடிய கண்டெய்னர் மூலமாக வினாத்தாள்கள் என்பது அனுப்பி வைக்காமல் தற்போது தனியார் பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பல்வேறு புகார்கள் என்பது எழுந்த நிலையில் இது குறித்து டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் பிரபாகரனிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக கேட்டிருந்த போது அவர் கொடுத்த விளக்கம் என்பது நாளை நடைபெற இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கான வினாத்தாள்கள் என்பது அனைத்தும் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு இருப்பதாகவும் தற்போது வரை எந்த ஒரு வினாத்தாள்களும் கசியவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மதுரையில் கண்டெய்னர் மூலமாக எடுத்து செல்லாமல் தனியார் பேருந்துகள் மூலம் எடுத்து செல்வது குறித்து விளக்கம் கேட்டு இருப்பதாகவும், இருப்பினும் அந்த மதுரையில அந்த பேருந்துல எடுத்து செல்லும் போது போலீஸ் பாதுகாப்புடன் தான் வினாத்தாள்களானது எடுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக இது குறித்து விளக்கம் கேட்டு இன்று மாலைக்குள் அல்லது நாளை அறிக்கையானது வெளியிடப்படும் எனவும் டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார். அபிநயா, குரூப் 4 வினாத்தாள் கசியவில்லை என்ற விளக்கம் டிஎன்பிஎஸ்சி தலைவர் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிபிகா.